மங்களம்மாள் உடல் சுகமின்றி படுத்த படுக்கையாகிவிட்டதை கேள்விப்பட்டதும் நகரத்தில் இருந்த அவளது சிநேகிதிகள், உறவினர்கள் பலரும் அவளை காண அடிக்கடி மங்கள பவனத்திற்கு வந்து போய்க் கொண்டிருந்தனர். அவர்களது வருகையை பத்மினியும் சித்தப்பாவும் விஷம் போல் வெறுத்தனர். அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, நோயாளியை பார்க்க வந்தவர்களை பத்மினி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நகை முகம் காட்டி வரவேற்று உபசரிக்க வேண்டியிருந்தது. மங்களத்தின் நோயை பற்றியும், வந்து பார்க்கும் வைத்தியரின் சாமர்த்தியத்தை பற்றியும், கையாளும் சிகிச்சை முறைகளை பற்றியும் வாய் ஓயாது சித்தப்பா அவர்களிடம் பேசி தொலைக்க வேண்டியிருந்தது. உபச்சாரம், பேச்சு, இந்த 2 தொல்லைகளுக்கு மேல் பார்க்க வந்திருக்கும் நபர்கள் எங்கேயாவது மைத்திலியின் பேச்சை எடுத்து மங்களத்தின் உள்ளத்து ஆவலையும் அழிந்து போன அன்பையும் தூண்டிவிட்டுவிடப் போகிறார்களே என்று அவர்கள் இருவருக்கும் ஒரே நடுக்கம். ஆகவே கூடியவரை மங்களத்தை பார்க்க வரும் அனுதாபிகளின் கோஷ்டியை வாயிலேயே சல்லடை போட்டு வடிகட்டி குறைத்து கொண்டிருந்தனர். பார்க்க வருகிறவர்கள் கையில் கிழிந்த குடையும் காலில் பழைய தேய்ந்த செருப்புமாக காணப்பட்டால், தோட்டத்தை சுற்றி வரும் கூர்க்கா சேவகன், அம்மாவுக்கு உடம்பு பலகீனமாக இருக்கிறது, யாரும் இன்று அவர்களை பார்க்க முடியாது என்று வாசலில் இருந்தபடியே சொல்லி வழி அனுப்பிவிடுவான். அவ்வாறு செய்யும்படி மேலிடத்திலிருந்து அவனுக்கு உத்தரவு. படபடா ரிக்ஷாவிலே, சைக்கிள் வாகனத்திலோ வந்த ஆசாமியாக இருந்தால் கூர்க்கா சேவகன் அவர்களை கண்டும் காணாதது போல் தோட்டத்திற்குள் நழுவி விடுவான். விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தில் ஏறும்பொழுது முதல் படியில் இருந்த பொம்மை வழிவிட்டதும் 2வது படியில் இருந்த பொம்மை வழிமறித்து கொண்டது போல் கூர்க்கா சேவகனது பாதையிலிருந்து தாண்டி பங்களா வாயிலுக்குள் வந்ததும் வராந்தாவில் நின்று கொண்டிருக்கும் வேலைக்காரர்கள் தன் 32 பற்களையும் காட்டி ஒரு பெரிய கும்பிடு போட்டு, அம்மாவை இப்பொழுது பார்க்க முடியாது, டாக்டர் வரும் வேளையில் யாரும் அவர்களுடன் பேச முடியாது என்று சொல்லி வீணாக அவர்களை காத்திருக்கும்படி செய்யாது உடனே வழி அனுப்பி விடுவான். தோட்டத்திற்குள் விரென்று வந்து மோட்டார் வாகனத்தில் இறங்கும் ஆசாமிகளை கண்டதும் வேலைக்காரனுக்கு ஒரே திகைப்பாக இருக்கும். வந்தவர்கள் எஜமானருக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்துவிட்டால் நமக்கு ஏன் பொல்லாப்பு என்று எண்ணி தனக்குள் எண்ணிபடி அவன் மோட்டாரை கவனியாதவன் போல் வராந்தாவில் கிடக்கும் ஆசனங்களை தட்டி கொட்டி சுத்தப்படுத்துவதில் ஈடுபட்டு விடுவான். 2வது படியையும் தடையின்றி தாண்டிவிட்ட விக்ரமாதித்த மகாராஜனைப் போல வந்தவரும் எந்தவித இடையூறுமின்றி ஹாலுக்குள் பிரவேசித்து விடுவார். வருகிறவர்களை கண்காணித்து கொண்டு வேட்டை நாய்கள் போல் வீட்டிற்குள் வளைய வந்து கொண்டிருக்கும் சித்தப்பாவும் பத்மினியும் இவர்களை தாண்டி அவர் மாடிக்கு போய்விட முடியாது. வந்திருப்பவர் ஸ்திரீயாக இருந்தால் பத்மினி கவனிக்க வேண்டிய பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு முன் ஓடி வருவாள். ஆடையின் தோற்றம், நகைகள் இவைகளை ஒரே பார்வையில் ஆராய்ந்து அவளது அந்தஸ்தை மனதிற்குள் கணக்கிட்டுக் கொள்வாள். கழுத்தில் வைர அட்டிகையும் கைகளில் வளையல்களுமாக இருந்தால், வாங்கோ, அம்மாவை தானே பார்க்கணும், மாடியில் தான் இருக்கிறார்கள், நான் அழைத்து போகிறேன், இப்படி இந்த பக்கமாக வாருங்கள் என்று இன்முகம் காட்டி உபசரித்து அழைத்து போய் அந்த பெண்மணிக்கு மங்களத்தின் தரிசனத்தை செய்து வைப்பாள். வந்தவள் கீழே இறங்கி திரும்பி செல்லும் வரை நோயாளியை தவிர வேறு யாரை பற்றியும் அவள் பேசாத வண்ணம் அருகில் இருந்து கண்காணித்துக் கொள்வாள். வந்தவள் பெரும் வாயாடி போல் சந்தேகம் தோன்றிவிட்டால் ஏதேனும் சாக்கு போக்குகள் கூறி அவளை அதிக நேரம் அங்கே தங்க விடாது கீழே கொண்டு வந்து காரில் ஏற்றி அனுப்பிவிட்டு தான் மறுவேளை பத்மினி வேறு வேலையை பார்ப்பாள். மங்களத்தை காண வந்திருப்பவளின் தோற்றம் சாதாரணமாக இருந்தால் மாடிப்படிகள் அருகில் கூட அவளை அண்டவிடாது சாமர்த்தியமாக பேசி ஹாலிலேயே உட்கார வைத்து விடுவாள். அக்காவை யாரும் பார்த்து பேசி தொந்தரவு செய்யக்கூடாது என்று டாக்டர் கண்டிப்பாக உத்தரவு போட்டிருக்கிறார். நானே அந்த அறை அருகில் கூட போவதில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என்று தலுக்காக சிரித்து பேசி வந்த பெண்ணிற்கு வெற்றிலை பாக்கு கொடுத்து வாசல் வரை சென்று வழி அனுப்பி விடுவாள். வந்தவர்கள் ஆணாக இருந்துவிட்டால் வடிகட்டும் வேலை சித்தப்பாவை சேர்ந்ததாக இருந்தது. இருவரும் இவ்வாறு கண்காணித்து வடிகட்டி வந்த போதிலும் நோயாளியை வந்து பார்க்கும் போகும் அனுதாபிகள் கூட்டம் தேர் திருவிழாக கூட்டமாக நாளுக்கு நாள் பெருத்து கொண்டே போயிற்று. அன்று காலை ஸ்நானத்திற்கு பிறகு சித்தப்பா வழக்கம் போல பூஜை அறையில் இருந்தார். 8 வீடுகள் வரை கேட்கும் உச்சஸ்தாயில் அவரது வாய் மந்திரங்களை உச்சாடனம் செய்து கொண்டிருந்த போதிலும் 2 காதுகளும் அவரது கருத்தும் ஹாலை ஒட்டியிருந்த மாடிப்படிகள் மீதுதான் லயித்திருந்தன. வேற்று மனிதர்கள் என்று காற்றினூடே கலந்து வந்த வாடையால் உணர்ந்து கொண்டதும் கழுத்து ரோமத்தை சிலிர்த்து கொண்டு ஆக்ரோஷமாக எழுந்து நிற்கும் காவல் நாய் போல் ஹாலில் கிரீச்சிட்ட செருப்பு சப்தம் கேட்டதும் சித்தப்பா முகத்தை வெடுக்கென கதவு பக்கம் திருப்பினார்.
அவசரமாக பூஜையை முடித்துக்கொண்டு மேல் துண்டை உதறி போட்ட வண்ணம் அவர் அறையை விட்டு வெளிவருவதற்குள் செருப்பு சத்தம் மாடிப்படிகளை கடந்து ஹாலுக்குள் சென்று விட்டது. சாமண்ணா பயபக்தியுடன் கொண்டு வந்து ஊஞ்சல் பலகை மீது வைத்த காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு, மாடிக்கு போனது யார்? இந்த வீட்டில் கேள்வி முறை எதுவும் கிடையாதா என்று அவனிடம் ஒரு அதட்டல் போட்டார். இரவு 3வது காட்சிக்கு சினிமாவுக்கு போய்விட்டு நடுராத்திரி வீடு திரும்பியிருந்த சாமண்ணாவுக்கு நன்றாக தூங்க அவகாசம் இருக்கவில்லை. நித்திரை மயக்கம் அவனை பூராவும் விட்டபாடில்லை. ஜிவ்வென சிவந்த கண்களால் அவரை ஏறிட்டு பார்த்து, மாடிக்கு யார் போனார்கள்? யாராவது போனார்களா என்ன என்று திருப்பி கேட்டான். ஒரே வாயில் காஃபியை கொட்டி விழுங்கிய சித்தப்பா ஆக்ரோஷத்துடன் பாத்திரத்தை ஊஞ்சல் பலகை மீது பெரும் சப்தத்துடன் வைத்தார். ஏண்டப்பா, நீ இருப்பது பூலோகமா கைலாசம்மா என்ற யோசனையோ? இருக்காத பெண்ண, ராத்திரி முழுவதும் சினிமா பார்த்து கொண்டிருந்தா உனக்கு விடிஞ்சது கூட ஏன் தெரியாம போகிறது? வர வர நீ பெரிய ரவுடியாகி விட்டாய். போ அசத்து. என் முன் இருக்காதே. கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் சொன்னால் சொல்லணும், இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டிருக்கணும். உன்னிடம் இந்த 2 குணங்களும் கிடையாது என்று உக்கிரமாக கர்ஜித்தார். சாமண்ணாவின் கடினமான தோலை துளைத்து கொண்டு அவனது இருதயத்தை தொட்டு துன்புறுத்த சித்தப்பாவின் சீற்றத்திற்கு வலு இருக்கவில்லை. ஆகவே தோலை குலுக்கி கொண்டு அசட்டு சிரிப்புடன் அவன் சமையற்கட்டிற்கு திரும்பிவிட்டான். மூச்சு தடுமாற சித்தப்பா மாடிப்படிகளை தாவி ஏறி ஹாலுக்குள் வந்தார். அதற்குள் காரியம் மிஞ்சி விட்டிருந்தது. வந்த பெண்மணி மங்களத்தின் அருகே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உற்சாகமாக வார்த்தையாடி கொண்டிருந்தாள். அடி மங்களம், உன்னை பார்க்க போகிறோமோ என்று எனக்கு சந்தேகமாகிவிட்டது. இதோட நான் 4 தடவைகள் இங்கே வந்து விட்டேன். கால்நடையாக வந்து பார்த்தேன். வாசலோட சேவகன் அடித்து துரத்தி விட்டான். 10 செலவழித்து ஒரு படாபடா ரிக்ஷாவிலே வந்தேன். அப்பொழுதும் உள்ளே வர முடியவில்லை. நம் கிளப் மெம்பர் பங்கஜத்தின் காரிலே ஓசியாக வந்து இறங்கினேன். அப்போதும் உனது தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லை. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டானாம் என்கிற கதையாக நீ எங்களை எல்லாம் பார்க்க ஆசைப்பட்டு வர சொன்னால் கூட உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களை அண்ட விட மாட்டேன் என்கிறார்களே. இன்றைக்கு என் தம்பி பிள்ளையின் காரிலே தொத்தி கொண்டு வந்து இறங்கினேன். நல்ல வேளை, மாடிக்கு நான் வந்ததை யாரும் தடை செய்யவில்லை என்று கொட்டு மழை போல மூச்சு விடாது பேசினாள் அந்த அம்மாள். நீ வந்தது எனக்கு தெரியவே தெரியாது கோமதி என்று ஹீனஸ்வரத்தில் பதிலளித்த மங்களம் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். எல்லா கட்டுக்காவல்களுக்கும் கடுக்காய் கொடுத்துவிட்டு மங்களத்திடம் வந்துவிட்ட பெருமை கோமதி அம்மாளின் உள்ளத்தில் பொங்கி பூரித்து கொண்டிருந்தது. கழுத்தை நிமிர்த்தி 4 புறமும் உற்சாகமாக பார்த்துவிட்டு, மங்களம், நீ மனிதர்களை பார்க்காது உண்டியாக இந்த இடத்தில் அடைந்து கிடப்பதனால்தான் இப்படி எலும்பும் தோளுமாகி விட்டாய். உனக்கு ஒரு விதமான நோயும் கிடையாது. எனக்கு தெரியும். உனக்கு வந்திருக்கிற நோய் மனசை பற்றியதுதான். நான் சொல்கிறேன் என்று நினைக்காதே. எந்த வேளையில் அந்த பெண் மைத்திலி உன் வீட்டை விட்டு போனாலோ அந்த வேளையிலிருந்து உனக்கு கஷ்டகாலம் வந்து விட்டதடி. ஆமாம், நான் கேட்கிறேன், மைத்திலி வந்து உன்னை பார்க்க வேண்டாமா? என்ன இருந்தாலும் உறவு விட்டு போயிடுமா என்ன என்று படபடவென்று பொறிந்து கொட்டினாள். மைத்திலியா என்று மங்களம் ஆவலுடன் வினவினாள். அவ்வளவுதான். சித்தப்பா மின்சாரத்தினால் தாக்குண்டவர் போல ஒரே துள்ளாக துள்ளி வயதை கூட பொருட்படுத்தாது கீழே இறங்கி பின்கட்டிற்கு ஓடினார். எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்த கூந்தலை சாம்பிராணி புகை போட்டு போஷனை செய்த வண்ணம் முற்றத்து குரட்டின் மீது பத்மினி உட்கார்ந்திருந்தாள். பத்மினி, பத்மினி என்று சித்தப்பா அலறியதை கேட்டு அவள் வியப்புடன் திரும்பினாள். நீ இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறாயே, குடிமொழியிடும் போல் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. போய் பாரம்மா மாடியில் என்று தடுமாறினார் கோபத்துடன். அலட்சியமாக கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டு பத்மினி எழுந்து நின்றாள். இருக்கவும் மாட்டாது, போகவும் மாட்டாது, என் பிராணனை எடுத்துக்கொண்டிருக்கிறாள் மகராசி. அக்காவுக்கு இப்போது என்ன வந்து விட்டது என்று விடுக்கென கேட்டாள் பதிலுக்கு. அக்காவுக்கு ஒன்றும் வந்துவிடவில்லை. நமக்குத்தான் ஆபத்து இப்போது தலைக்கு மேல் வந்துவிட்டது. யாரோ கோமதி அம்மை, அவள் மங்களத்தை பார்க்க யாரிடமும் கேட்காது தானே மாடி அறைக்கு போய்விட்டாள். போனதும் நிற்காது மைத்திலியை பற்றி என்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறாள். நாழி பண்ணாது, முதலில் அதை போய் கவனித்து நிறுத்து என்று பதறினார். அப்படியா என்று கேட்ட பத்மினி ஒரே பாய்ச்சலாக மாடி அறைக்கு விரைந்து ஓடினாள். வராந்தாவை அணுகுவதற்கு முன்பே மங்களத்தின் அறையில் நடந்த சம்பாஷணை அவளது கன்னங்களில் யாரோ பலமாக அறைவது போல் நன்றாக கேட்டது. மைத்திலியிடம் நீ நோயாக இருப்பதை எடுத்துச் சொன்னேன். அவள் அப்படியே அழுது விட்டாள். ஏன் மங்களம், அக்கா தம்பிகளிடையே மனஸ்தாபம், சண்டை சச்சரவு ஏற்படுவது உலகத்திலே நடக்காத ஒரு புதுமையா என்ன? என்ன இருந்தாலும் இரத்த பாசம் விட்டு போய்விடுமா?
சொன்னதையெல்லாம் பாராட்டாமல் நீயே ஒரு கடிதம் அவனுக்கு எழுதி போட்டு வரச் சொல். வெளியே போனாலும் அவனும் ஏதோ குடியும் குடுத்தனவுமாக மானத்தோடு கௌரவமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். 2 தம்பிகளில் உனக்கு ஏன் இந்த பாரபட்சம்? என்னை கேட்டால் மைத்திலி மட்டும் இந்த வீட்டில் இருந்திருந்தால் இப்படி உன் உடல் பலகீனமாகி விட்டிருக்காது என்பேன். பணம் இருந்தும் பதவி இருந்தும் எடுத்து செய்ய ஆள் இல்லாது நீ அனாதையாக இருக்கிறாய். மங்களம், கேட்பார் பேச்சை கேட்காதே. உன் புத்தியை கொண்டு ஆலோசனை செய்து இனிமேலாவது சௌகரியமாக இரு. நான் வருகிறேன். உன்னை நேருக்கு நேர் சந்தித்து சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த விஷயத்தை இன்றைக்கு சொல்லிவிட்டேன். அப்பாடா, என் மனசு நிம்மதியாச்சு. அழாதே மங்களம், எல்லாம் ஒரு சோதனை என்று எண்ணிக்கொண்டு பொறுமையாக இரு. வரட்டுமா என்று விடாது பேசிய அந்த அம்மாள் வேகமாக அவ்விடத்தை விட்டு கீழே இறங்கி சென்று விட்டாள். பத்மினிக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தில் கைகள் பதறின. கொஞ்ச நேரம் என்ன செய்வதென்றே தோன்றாது செயலற்று போய் அறையின் வாயிலே நின்று விட்டாள். பிறகு ஒரு வழியாக தன் உணர்ச்சிகளை சமாளித்துக் கொண்டு புன்முறுவலுடன் அறைக்குள்ளே வந்து, அக்கா, கூப்பிட்டீர்களா? காஃபி கொண்டு வரட்டுமா? அல்லது பழரசம் சாப்பிடுகிறீர்களா என்று வினவினாள் மிகவும் பவ்யமாக. கன்னங்களின் மீது தாரையாக வழிந்தோடிய கண்ணீரை மங்களம் துடைத்து கொண்டு தம்பி மனைவியை ஏறிட்டு பார்த்தாள். என்னை பார்க்க வருகிறவர்களை நீங்கள் உள்ளே விடுவதில்லையாம்? ஏன் அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று எடுத்த எடுப்பிலேயே எரிந்து விழுந்தாள். பத்மினிக்கு கோபம் குமுறி கொண்டு வந்தது. சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, சதா யாராவது வந்து பேச்சு கொடுத்து தொந்தரவு செய்தால் உங்கள் உடல்நிலை கெட்டுவிடாதா? அதனால் அனாவசியமான ஆசாமிகளை வரவட்டாது தடை செய்தோம். உங்கள் நன்மைக்குத்தானே செய்தோம் அக்கா என்று உரத்த குரலில் பதிலளித்தாள். இந்த சமயம் சித்தப்பா மேலே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள ஆவலுடன் பூனை போல் சப்தமிடாது அங்கு வந்து பத்மினியின் பின்னால் நின்றார். அவரை கண்டதும் மங்களம், சித்தப்பா, நீங்கள் கூடவா எனக்கு துரோகம் செய்ய வேண்டும்? என் தம்பி நீலகண்டன் கார் விபத்துக்குள்ளாகி சாக பிழைக்க ஆஸ்பத்திரியில் அனாதை போல கிடந்தானாமே. எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை அதை பற்றி சொல்லவில்லையே. அப்படியே அவன் பிழைக்காது செத்து போயிருந்தாள் என்று கூறிவிட்டு ஓவென்று அழ ஆரம்பித்தாள். பற்களை நரநரவென்று கடித்துக்கொண்டு பரதநாட்டிய பாவத்தில் இடுப்பில் ஒரு கையை வைத்துக்கொண்டு பத்மினி சித்தப்பா பக்கம் திரும்பி பார்த்தாள். சித்தப்பா, இனி உங்களாலும் என்னாலும் இவளை சமாதானப்படுத்த முடியாது. விஷயம் எல்லை மீறிவிட்டது என்று அவளது இரு விழிகளும் பேசாது பேசி கோபக்கணலை கக்கின. பதட்டமாக அவள் ஏதாவது பேசிவிடப் போகிறாளே என்று சித்தப்பா முந்திக் கொண்டு, மங்களம், நீ கூறுகிறதை கேட்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நீலகண்டனுக்கு மோட்டார் விபத்து ஏற்பட்டதா? அடப்பாவமே, இந்த சமாச்சாரம் எனக்கோ பத்மினிக்கோ ஸ்ரீகாந்தனுக்கோ ஒருத்தருக்குமே தெரியாது. நீ கவலைப்படாதே, மனதை அலட்டிக்காதே. நான் 2 நாளில் நீலகண்டன் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்று விசாரித்து வந்து சொல்கிறேன் என்று மிகவும் பரிவாகச் சொன்னார். விலாசம் தெரியாது நீங்கள் வீணாக அலைய வேண்டாம். கோமதி என்னை பார்க்க வந்தவள் இந்த விலாசத்தை கொடுத்து விட்டு போனாள். உடனே நீங்களே சென்று அக்கா மைத்திலியையும் உன்னையும் கையோடு கூட்டி வரச் சொன்னாள் என்று சொல்லி அழைத்து வாருங்கள். என்ன இருந்தாலும் அவன் என் தம்பிதானே. அவன் கை கால் ஒடிஞ்சு அனாதை போல் ஆஸ்பத்திரியில் கிடந்தான்னு கேட்டதும் என் உடம்பே என்னை அறியாமல் பதறுகிறது. எனக்கு அவனையும் மைத்திலியையும் பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்று கூறிவிட்டு மடமடவென்று கண்ணீர் உகுத்து விம்மினாள். பத்மினிக்கு கண் ஜாடை செய்து அங்கிருந்து போகும்படி உத்தரவிட்ட சித்தப்பா சாவதானமாக மங்களத்தின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு, மங்களம், நீ சொல்வது எல்லாம் வாஸ்தவன்தான். நீலகண்டன் உன் சகோதரன். என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் உறவு விட்டு போகுமா? உன் தம்பியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் அதை உடனே நிவர்த்தி செய்விக்க வேண்டியது என் கடமை. இன்று மத்தியானம் நானே காரை எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அழைத்து வருகிறேன். நீயும் நடந்ததை மறந்து முன்போல் அவர்களை இங்கே ஒன்றாக வைத்துக்கொண்டு வாழலாம். சண்டை போடுகிறதும் பிரிகிறதும் மறுபடி ஒன்று சேருகிறதும் உலகத்திலே நடக்காத அதிசயம் ஒன்றுமில்லை. பழரசத்தை சாப்பிடு, மருந்துகளை சாப்பிடு, மனதை அலட்டி கொள்ளாமல் நிச்சிந்தையாக இரு. நான் காரியத்தை முடிக்கிறேன் என்று மிகவும் அன்பாக எடுத்துச் சொன்னார். அவரது பேச்சின் நயத்தில் மயங்கி போன மங்களம், சித்தப்பா, நீங்கள் அப்படியே செய்யுங்கள். எனக்கு என்னவோ என் தம்பியை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆசை. மனதை போட்டு வாட்டி வதைக்கிறது என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்தாள். சமையற்கட்டு பக்கம் வந்த சித்தப்பாவை கண்டதும் பத்மினி ஓடி வந்து தொட்டிலை ஆட்டிவிட்டு பிள்ளையையும் கிள்ளி விட்டானாம் என்பது போல, இதென்ன வேலை சித்தப்பா?
மைதிலியை இங்கிருந்து விரட்டியதும் நீர். இப்பொழுது அழைத்து கொண்டு வந்து குடும்பத்தை ஒன்று சேர்க்கப் போவதாக கூறுவதும் நீர். உமது நாடகம் எனக்கு புரியவே இல்லை என்று சீற்றத்துடன் கேட்டாள். பத்மினி அவ்வாறு தன்னை மரியாதை குறைவாக பேசியது முத்துசுவாமிக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. எனினும் அவர் தமது மன வருத்தத்தை காட்டிக்கொள்ளாது, இந்த நாடகம் உனக்கு சற்றென்று புரியாததில் வியப்பில்லை. விடிந்ததும் விடியாததுமாக உள்ளே நுழைந்த அந்த அம்மாள் மங்களத்திற்கு நன்றாக வேப்பிலை அடித்து விட்டு போயிருக்கிறாள். இப்படி ஒரு நாடகம் போட்டால்தான் மங்களம் வழிக்கு வருவாள். பத்மினி, நீ சிறிதும் கவலைப்படாதே. நானும் நீயும் இங்கிருக்கும் வரை மைத்திலியும் நீலகண்டனும் இந்த பங்களாவிற்குள் மறுபடி காலை வைக்க முடியாது. இது நிச்சயம், சத்தியம் என்று ஆக்ரோஷமாக சவால் விடுத்தார். அன்று காலை நடந்த ஒரு விசேஷ திறப்பு விழா வைபவத்தில் சென்று கலந்து கழித்துவிட்டு அப்பொழுதுதான் பத்மினியும் சித்தப்பாவும் வீடு திரும்பியிருந்தார்கள். நகரத்தில் அவர்கள் வசித்த பகுதியில் பெண்கள் படிப்பதற்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இல்லாதது பலருக்கும் பெரும் குறையாக தோன்றியது. அதை நிவர்த்திக்க அந்த வட்டாரத்து பிரமுகர்கள் சிலர் ஒன்று கூடி பெரும் நிதி திரட்டி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி முடித்து விட்டனர். அஸ்திவார கல் நாட்டு முன்பே அந்த பள்ளிக்கூடத்தில் தங்கள் பெண்களை சேர்க்க விரும்பிய பெற்றோர்களின் விண்ணப்பங்கள் மலை போல குவிந்து கொண்டு போயின. சரஸ்வதி பெண்கள் பாடசாலை என்று கலைமகளின் பெயரை தாங்கி நிறுவப்பட்டிருந்த அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்தின் அமர்க்கலமான திறப்பு விழா அந்த வட்டாரத்தையே இரண்டுபடச் செய்தது. ஸ்ரீமதி பத்மினி ஸ்ரீகாந்தன் என்று தன் பெயருக்கும், ஸ்ரீமான் முத்துசுவாமி தீட்சிதர் என்று சித்தப்பா பெயருக்கும் பள்ளி நிர்வாகிகள் அனுப்பியிருந்த அழைப்பிதழ்களை கண்டதும் அவர்கள் இருவரும் தாங்கள் உண்மையிலேயே அந்த வட்டாரத்தில் பெரிய பிரமுகர்கள்தான் என எண்ணி இருமாந்து போனார்கள். அவ்வாறு இல்லாவிடில் பள்ளி அதிகாரிகள் அவர்களின் பெயர்களுக்கு தனித்தனி அழைப்பிதழ்கள் அனுப்பியிருப்பார்களா என்ன? விழாவிற்கு வரப்போகிற பெண்கள் அனைவரிலும் தான் மட்டும் தனியே சோபிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பத்மினி அன்று தன்னை மிக்க சிரத்தையுடன் அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். ஸ்ரீகாந்தன் தனது கம்பெனியில் பலவிதமான முறையில் தேடி சேமித்த பணத்தை கொண்டு தனது அழகிய மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்ய மிகவும் விலை உயர்ந்த வைர ஆபரணங்கள் சில வாங்கி அளித்திருந்தான். அவைகள் அனைத்தையும் அன்றைய தினம் வாரி எடுத்து பத்மினி அணிந்து கொண்டிருந்தாள். ஸ்ரீகாந்தனுக்கு ஆபீஸ் காரியங்கள் அதிகம் இருந்ததனால் அவன் விழாவிற்கு வர முடியவில்லை. மங்களம் உடல் சௌகியமில்லாததனால் விழாவிற்கு வர இயலவில்லை. பெண்கள் கல்வி என்று கூக்குரலிட்டு கொண்டு திரிகின்ற அந்த வட்டாரத்து பிரமுகர்கள் என்னதான் பெண்கள் கல்விக்காக சாதித்து விட்டனர் என்பதை நேரடியாக சென்று அறிந்து வர சித்தப்பாவுக்கு ஒரே ஆவல். வம்புகள் பல சேமிக்கவும் சாயங்கால பொழுதை அப்படியே ஹாயாக வேடிக்கைகளில் கழிக்கவும் அவர் புறப்பட்டிருந்தார். தமது அந்தஸ்தின் உயர்வு எல்லோர் கண்களுக்கும் எளிதில் புலப்படும் நிமித்தம் வழக்கத்தை விட மிகவும் பெரிய கரை போட்ட ஜரிகை அங்கவஸ்திரமும் சில்க் ஜிப்பாவுமாக அந்த கிழவனார் வெளிக்கிளம்பியிருந்தார். முன்வரிசை ஆசனங்களில் அடுத்தடுத்தபடியாக போய் அமர்ந்த அவர்கள் இருவரும் தங்கள் பின்னால் உட்கார்ந்திருப்பவர்களை கூட திரும்பி பார்ப்பது கூட தங்களது அந்தஸ்துக்கு தகுதியில்லை என்று எண்ணியவர்களாக மிக கர்வத்துடன் ஆடாது அசையாது பொம்மை போல் விட்டிருந்தனர். திறப்பு விழாவை தொடங்க வந்திருந்த பெரியாரை சபையோருக்கு அறிமுகம் செய்து வைத்துவிட்டு நிர்வாகத் தலைவர் ஒரு நீண்ட பிரசங்கம் செய்து முடித்தார். புடவை, நகை, ஆஸ்தி, செல்வாக்கு என்பதை பற்றி வேறு எதிலும் தன் கருத்தையே செலுத்தி அறியாத பத்மினிக்கு பிரசங்கம் தலைநோவை கொடுத்தது. மேலும் அவள் அன்று வேண்டுமென்று விரும்பி செய்து வந்திருந்த தலை அலங்காரத்தில் சுற்றி இருந்த பூச்சுமை பெரும் பாரமாக கழுத்தை அழுத்தியது. எனவே அவள் அரைக்கண் மூடியபடியே ஒரு சிறு மனோராஜ்யத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். எதிர்பார்த்தபடி வம்பு தும்புகளை சித்தப்பா அக்கூட்டத்தில் சேகரிக்கவே முடியவில்லை. முன் ஆசனங்களில் அமர்ந்திருந்த அவ்வளவு புருஷர்களும் பிறவி ஊமைகள் போல் வாயடைத்து மௌனமாக இருந்ததனால் விழா ஆரம்பம் அவருக்கு ரசிக்கவே இல்லை. மேடை மீதிருந்த ஒளிபெருக்கியில் மோதி ஹால் முழுவதும் ரீங்காரம் செய்த பிரசங்கத்தின் ஓசை முடிவில் ஒரு தாலாட்டு பாட்டின் இசை போல் தோன்றவே சித்தப்பாவின் கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டன. விரைப்பாக நிமிர்ந்து நின்ற தலை தளர்ந்து மெல்ல நாற்காலியில் சாய்ந்து கொண்டது. அடுத்தபடி இறுக மூடியிருந்த வாய் திறந்து கொண்டது. அவ்வளவுதான். அக்கம் பக்கத்தவர்கள் முகத்தில் லேசானதொரு புன்னகை நிழலாடும் வகையில் மெல்லிய குரட்டியை எழுப்பிய வண்ணம் சித்தப்பா நித்திரையில் ஆழ்ந்து போனார். பிரசங்கத்தை ஒருவாறு முடித்துக்கொண்டு நிர்வாகத் தலைவர் பள்ளிக்கூட கட்டட நிதிக்காக உதவிய பிரமுகர்களின் பெயர்களை குறிப்பிட்டார். 2 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்துவிட்டு தமது பெயரை பிரஸ்தாபிக்க விரும்பாத ஒரு பிரமுகரை பற்றி வானளாவ புகழ்ந்து பேசினார். அடக்கம் காரணமாக அந்த பிரமுகர் தனது பெயரை வெளியிட விரும்பாவிடினும்
பள்ளி நிர்வாகிகள் அவர்களது நன்றியை அந்த மாபெரும் சபையில் அவருக்கு தெரிவிக்காது இருப்பது தர்மம் அல்ல என எண்ணியதால் ஒரு ரோஜாப்பூ மாலையாவது அன்னாருக்கு சூட்டி கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என தெரிவித்துவிட்டு ஒரு பெரிய மாலையுடன் அவர் மேடையிலிருந்து கீழே குதித்தார். நிசப்தமான சபை அடுத்த வினாடி கலகலத்து விட்டது. சிந்தனை உலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்த பத்மினி திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். கசமுசா என்ற பேச்சு குரலில் நித்திரை கலந்து சித்தப்பா தொண்டையை கனைத்துக் கொண்டு சுற்றுமுற்றும் கலக்கத்துடன் பார்த்தார். அவர்கள் இருந்த வரிசைக்கு பின்னால் தூண் மறைவில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்த ஸ்ரீமான் திவாகரன் கழுத்திலே தலைவர் மாலையை போட்டு அவர் அளித்த நன்கொடையின் சிரேஷ்டத்தை சபையோருக்கு விவரித்தார். 2 லட்சம் ரூபாய்கள் என்றதும் பளீர் என யாரோ முதுகில் அரைந்து எழுப்பிவிட்டது போன்ற உணர்ச்சியுடன் வியப்பில் மூழ்கி போன பத்மினி தனது பெரிய கரிய விழிகளால் திருவென விழித்த வண்ணம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். இந்த விழாவிற்கு ஸ்ரீமான் திவாகரனை அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவர் பள்ளிக்கூட நிதிக்கு அவ்வளவு பெரிய தொகை கொடுத்திருப்பார் என அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த வட்டாரத்தில் தான் ஒரு பெரிய மனிதரின் மனைவி என்ற அந்தஸ்திற்காக தனக்கு தனியே அழைப்பிதழ் வந்ததென்றே இவ்வளவு நேரம் அவள் நம்பிக்கொண்டிருந்தாள். ஸ்ரீமான் திவாகரன் பள்ளிக்கூடத்திற்கு செய்த பெரும் பொருள் உதவிக்கு நன்றி பாராட்டி நிர்வாக குழுவினர்கள் அவளையும் சித்தப்பாவையும் தனித்தனி அழைப்பிதழ்கள் மூலம் அழைத்து கௌரவித்தனர். அவ்வளவே. இந்த உண்மை அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எனவே அவள் அருகில் இருந்த சித்தப்பாவுடன் எதுவும் பேசத் தோன்றாது சிலையாகிவிட்டாள். காரில் பெரிய தொழிலகத்திற்கு போய் வருகிறான், பணத்தை சம்பாதிக்கிறான் என்ற வரைக்கும் தான் ஸ்ரீமான் திவாகரனை பற்றி சித்தப்பா இது நாள் வரை எடை போட்டிருந்தார். அனாவசியமாக பணத்தை இப்படி வாரி தான தர்மங்களுக்கு அளித்திருப்பான் என சிறிதும் எண்ணாததனால் அவருக்கும் இந்த நிகழ்ச்சி பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. கொஞ்சம் நெஞ்சம் தலையை சுற்றிய நித்திரை மயக்கமும் இதனால் சிதறி ஓடிவிடவே அசட்டு சிரிப்புடன் அவர் ஸ்ரீமான் திவாகரன் பக்கம் திரும்பி பார்த்து புன்முருள் அளித்தார். விழாவிற்கு தலைமை வகித்த பெரியோருக்கு அதே நாளில் பலவித அலுவல்கள் இருந்ததனால் அவர் நீண்ட நேரம் வளவளவென்று பேசிக் கொண்டிருக்காது ரத்தன சுருக்கமாக தமது பேருரையை முடித்து கொண்டு விடவே வைபவமும் 1 மணி நேரத்தில் முடிந்துவிட்டது. வண்டியை விட்டு இறங்கி பத்மினி நேரே உள்ளே சென்று வாயிற்புறத்தில் இருந்த பெரிய அறைக்குள் நுழைந்தாள். அஸ்தமிக்கும் நேரம் சமீபத்து கொண்டு வந்ததனால் மின்சார விளக்கை ஏற்றிவிட்டு தலைக்கு மேல் மின்சார விசிறியை அப்படியே சுழல செய்துவிட்டு அப்பாடா என்று பெருமூச்சு எறிந்த வண்ணம் மிருதுவான ஒரு சோபாவில் சாய்ந்து கொண்டாள். அவளை பின்தொடர்ந்து வண்டியிலிருந்து இறங்கிய சித்தப்பாவும் அறைக்குள் வந்து எதிரே கிடந்த இன்னொரு சோபாவிலே சாய்ந்து கொண்டார். மனம் விட்டு வம்புகளை அலசி பேச விரும்பும்போது அவர்கள் இருவரும் அந்த அறையைத்தான் அதிகமாக உபயோகிப்பது வழக்கம். சித்தப்பா, எனக்கு இந்த அதிர்ச்சி தாழவே முடியவில்லை. 1 ரூபாயா 2 ரூபாயா, என்ன நன்கொடை வேண்டியிருக்கிறது என்று ஆத்திரத்துடன் பத்மினி மேஜை மீது இருந்த மணியை இடது கையால் தட்டினாள். வராந்தாவிலே வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற வேலைக்கார பையன் ஓடோடியும் வந்து கை கட்டி வாய்ப்பொத்தி எதிரே நின்றான். 2 கப் சூடான காஃபியும் தலைவலி மருந்து சீசாவும் எடுத்துக்கொண்டு சாமண்ணாவை சீக்கிரம் வரச்சொல் என்று ராணி போல் உத்தரவிட்டு விட்டு வெறுப்பாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் பத்மினி. உனக்கு அதிர்ச்சியோட போச்சு, எனக்கு வயிற்று ஒரேடியா பற்றி கொண்டல்லவா எரிகிறது. இந்த வட்டாரத்து பெண்கள் படித்தால் என்ன, அல்லது குட்டிச்சுவராக போனால்தான் என்ன? இங்கே தாய் கஞ்சிக்கு ஆளாக பறக்கிறாளாம், கும்பகோணத்தில் மகன் கோதானம் செய்கிறானாம் என்கிற கதையாகத்தான் இருக்கிறது உன் அத்திம்பேர் காரியம். 2 லட்சம் ரூபாய்களை கொண்டு இப்படியா நாசமடிப்பான் மனுஷன்? அந்த பணத்தை அப்படியே ஒரு மூலதனமாக போட்டு உன் கணவனுக்கு ஒரு நல்ல சொந்த கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தாலும் ஒரு உபயோகம் உண்டு. அதை விட்டுவிட்டு மனுஷன் செய்திருக்கிற காரியத்தை பார்த்தாயா என்று சித்தப்பா பிரலாபித்தார். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஒரு வைர அட்டிகை செய்து போட மங்களம் அக்காவுக்கு மனம் வரவே இல்லை. அகத்துக்காரன் 2 லட்சம் ரூபாய்களை வாரி இப்படி விரயம் செய்திருக்கிறதை கேட்டு எப்படித்தான் சகிக்க போறாளோ தெரியலே. ஆனால் ஒன்று, என் கணவருக்கு சொந்த கம்பெனி ஆரம்பிக்க மூலதனம் கொடுத்து உதவினால் அத்திம்பேருக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? மச்சினனுக்கு உதவினான், அவ்வளவுதானே என்று ஊரார் சொல்லி சூழ் கொட்டி விடுவார்கள். பள்ளிக்கூடத்திற்கு நன்கொடை அளித்தார் என்றால் ஊர் முழுவதும் புகழ மாட்டார்களா? புகழ் மோகத்திலே அவர் பணத்தை வாரி விட்டிருக்கிறார் என்று பெருமூச்செறிந்தாள் கோபத்துடன் பத்மினி. இன்றைக்கு புகழ்கிறவர்கள் நாளைக்கு இகழ்வார்கள். பெண்கள் படிக்க ஆரம்பித்ததிலிருந்து காலாகாலத்தில் கல்யாணமாகிறது குறைந்து விட்டது. இப்படி தெருவுக்கு 2 பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து விட்டால் வீட்டுக்கு 4 பெண்கள் கல்யாணமாகாது 30 வயதுக்கு மேலும் நிற்கப் போகிறார்கள்.
அப்பொழுது பெற்றோர்கள் இந்த நன்கொடை ஆசாமிகளை நன்றாக சபிக்கத்தான் சபிப்பார்கள். பெண் கல்வியாம் வெண்டைக்காயாம். நான்சென்ஸ். விஷயம் தெரியாத அசத்துக்கள் ஒன்று கூடி சமூகத்திற்கு செய்கிற விஷமம் இது என்று சித்தப்பா ஒரு மூச்சு திட்டி முடிப்பதற்குள் சாமண்ணா ஒரு வெள்ளி தட்டில் ஆவி பொங்கும் சூடான காஃபி டம்ளர்களை வைத்து சுமந்து கொண்டு தனது 32 பற்களும் தெரிய சிரித்தபடி உள்ளே வந்து நின்றான். எஜமானரின் உதார குணத்தை பற்றித்தான் இந்த வட்டாரம் முழுவதும் பேச்சாக இருக்கிறது. பணத்தை எல்லோரும் தான் சம்பாதிக்கிறார்கள். கர்ணன் போல எடுத்து தாராளமாக கொடுக்கிற குணத்தை சில பேருக்குத்தான் பகவான் கொடுத்திருக்கிறார் என்று புகழ் பாடிய வண்ணம் தட்டை மேஜை மீது வைத்தான் அவன். வரையாது வாரி கொடுத்தானே அந்த கர்ணன். அவன் செய்தி கடைசியில் என்ன ஆச்சு? பெருசா பேச வந்து விட்டான். இந்த உலகத்திற்கு விவஸ்தை ஏதாவது உண்டா? இன்னைக்கு கர்ணன் என்று புகழ்கிறவனை நாளைக்கு கஞ்சன் என்று இகழும் உலகம். என்னமோ குழந்தைகள் படிக்கட்டும் பணம் நன்கொடை கொடுத்தார். எல்லோருக்கும் அதை கேட்டு திருப்தி என்பதை விட்டுவிட்டு ஆஹா ஓஹோன்னு கண் காது வச்சு ஏன் இந்த வீண் ஆடம்பர புகழ்? சரி சரி, உன் வேலையை பார்த்துண்டு போ. அங்கு பேசின மகராஜன் எனக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்து விட்டான். நீ வேற வந்து பிரசங்கம் பண்ண வேண்டாம் என்று அதட்டிய சித்தப்பா தட்டிலிருந்து தலைவலி மருந்து சீசாவை தூக்கி 2 மாத்திரைகளை கையில் எடுத்துக்கொண்டார். பத்மினி, இந்தம்மா மாத்திரையை வாயில் போட்டுக்கொண்டு சூடான காப்பியை சாப்பிடு. தலைவலி மாயமாக போயிடும். நல்ல மனுஷன் அவன். அவனை மேடை மேல் ஏறிவிட்டதே பிசகு. அவன் பேசிய தோரணையை பார்த்தால் ஓய மாட்டான் போல் இருந்தது என்று அழுத்தமாக சொன்னார். அவர்கள் காலி செய்து கீழே வைத்த பாத்திரங்களை அடுக்கி எடுத்துக்கொண்டு சாமண்ணா புறப்பட்டான். சித்தப்பாவின் கோபத்தை பொருட்படுத்தாமல் பேச அவன் வாய் துடித்தது. பிரசங்கம் ரொம்ப நன்றாக இருந்தது என்று நம் டிரைவர் சின்னமுத்து சொன்னான் என்று கூறிவிட்டு வழக்கம்போல் இடியோசை தொனியில் கடகடவென்று சிரித்தான். சித்தப்பாவின் சினம் கட்டுக்கடங்காது பொங்கி புறப்பட்டது. சின்னமுத்து மகா ரசிகன், அதைவிட பரம ரசிகன் நீ. வாயை முருடா, அசத்து. போய் உன் வேலையை கவனி. பெரியவர்கள் பேசும்போது குறுக்கே தலை நீட்டாது என்று இத்துடன் 1000 தடைகள் சொல்லியாயிற்று. இன்னொரு முறை இப்படி வந்து இடையே பேசினால் என்ன செய்வேன் தெரியுமா என்று உரத்த குரலில் கர்ஜித்தார். கண்கள் சிவக்க, உதடுகள் துடிக்க, முகத்தில் ஆத்திரம் வழிய அந்த கிழவர் உறுத்து பார்த்ததை கண்டதும் சாமண்ணாவிற்கு கொஞ்சம் அச்சம் ஏற்படத்தான் செய்தது. வயிறு நிறைந்த சாப்பாடு, கை நிறைய சம்பளம், இந்த பிழப்பில் ஏன் மண் போட்டுக்கொள்ள வேண்டும் என தனக்குள் கருதியவனாக அவன் மன்னித்துக் கொள்ளுங்கள் சித்தப்பா, ஏதோ விளையாட்டாக பேசிவிட்டேன் என்று மிகவும் பவ்யமாக வேண்டிக் கொண்டான். மேஜை மீது சிந்தியிருந்த காப்பி துளிகளை துண்டால் பரபரப்பாக துடைத்து சுத்தம் செய்துவிட்டு தன் சட்டை பைக்குள்ளிருந்த ஒரு கடிதத்தை வெளியே எடுத்தான். நீங்கள் வெளியே சென்ற பிறகு தபாலில் இது உங்களுக்கு வந்தது. வேலையால் யாரும் இல்லாததனால் நான் வாங்கி வைத்தேன் என்று கூறிவிட்டு அதை பத்மினியிடம் கொடுத்தான். சாமண்ணா வெளியே சென்ற பின்பு அசட்டையாக கடிதத்தை பிரித்த பத்மினி திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அவள் சிநேகிதி ஒருத்தி எழுதியிருந்த சிறு கடிதம் அது. அன்புள்ள பத்மினி, என் தங்கை மாலினி நேற்று இரவு ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானாள். தாயாரும் குழந்தையும் சௌக்கியம். கனகா நர்சிங் ஹோமில் தான் பிரசவம் நடந்தது. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம். உன் ஓரகத்தி மைத்திலி முந்தா நாள் காலை இதே நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டு ஒரு பெண் குழந்தைக்கு தாயாகி இருக்கிறாள். பெண் பிறந்து விட்டதென்று அவளுக்கும் உன் மச்சினருக்கும் ஒரே சந்தோஷம். மற்றவை நேரில். அன்புள்ள சுசீலா. சித்தப்பா, மைத்திலிக்கு பெண் பிறந்திருக்கிறதாம் என்று பொறாமை மிகுந்த குரலில் கிரீச்சிட்டாள் பத்மினி. அவள் இங்கே இருந்து பெண் குழந்தை பிறந்திருந்தால் ஒரு சமயம் நான் கவலைப்பட்டிருப்பேன். ஏனென்றால் மங்களம் ஒரு காலத்தில் அடிக்கடி மைத்திலியிடம் சொல்லிக் கொண்டிருப்பாள், சீக்கிரம் ஒரு பெண் குழந்தையை பெற்று எனக்கு நாட்டு பெண்ணாக கொடுத்து விடு என்று பிதற்றுவாள். இப்பொழுதுதான் அந்த காலம் மலையேறிவிட்டதே என்று கூறிவிட்டு அவர் இன்னமும் ஏதோ பேச வாயை திறந்தார். இந்த பாழும் விழா எனக்கு பெரும் தலைவலியை உண்டு பண்ணிவிட்டது என்று வெடுக்கென பதிலளித்த பத்மினி ஒரே துள்ளலில் எழுந்து மாடியில் இருந்த தனது அறைக்கு விரைந்து சென்று விட்டாள். அப்பொழுதுதான் ஆபீஸிலிருந்து திரும்பி வந்திருந்த ஸ்ரீகாந்தன் கண்ணாடி முன்பு நின்றபடி தனது கழுத்துட்டையை கழற்றி கொண்டிருந்தான். டீ பார்ட்டி எல்லாம் பலமோ என்று கொஞ்சலாக கேட்டபடி அவன் மனைவி பக்கம் திரும்பினான். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. போனதில் தலைவலிதான் மிச்சமாச்சு என்று எரிந்து விழுந்தாள் பத்மினி. அவள் உள்ளம் பொறாமையால் எரிமலை போல் கொந்தளித்தது. துக்கத்திலே நெஞ்சு வெடித்தது. அத்திம்பேர் 2 லட்சம் ரூபாயை நன்கொடையாக அள்ளி வீசி விட்டதை கேட்டதும் ஏற்பட்ட பொறாமை அவள் மனதை விட்டு அகலவே இல்லை.
மைதிலிக்கு இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறதென்ற சங்கதி குமுறி கொண்டிருந்த அந்த ஆத்திரக்கணலுக்கு தூபம் போட்டது போல் இருந்தது. காந்தாரிக்கு ஓரத்தி மேல் ஏற்பட்ட அத்தனை துவேஷமும் பொறாமையும் பத்மினிக்கு அது சமயம் ஏற்பட்டது. உனக்கு உடம்புக்கு என்ன என்று பரிவுடன் கேட்டுக்கொண்டு அருகே நெருங்கிய கணவனை அவள் கோபத்துடன் விழித்து, எனக்கு தலையை பிளக்கிறது, கொஞ்ச நாள் பேசாமல் இருங்கள் என்று கத்தினாள். தொடர்ந்து விக்கி விக்கி அழுத பத்மினியை ஸ்ரீகாந்தன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். உண்மையில் அவனுக்கு அவள் மனப்போராட்டம் புரியவே இல்லை.